ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன மேட்டர்னா ஃபன்னும் லவ்வும் கலந்த ஒரு அட்டகாசமான அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமே நேம் வந்து டூ மச்சான் இஸ் எ கேல். சும்மா தாறு மரம் இருக்கும். அனிமே பார்க்க சொல்லவே நல்லாயிருக்கும். ஒரு எபிசோடுக்கும் காமெடி இருக்கும். நம்ம எல்லா அனிமேலையும் காமெடி இருக்க எபிசோடு எப்போயோ ஒன்று தான் வரும். ஆனால் இந்த அனிமேல மட்டும்தான் எபிசோடு காமெடி வச்சு நம்மளை சிரிக்கிச்சிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக தமிழ்கிட்ட பக்காவாக பண்ணியிருக்காங்க. தாறு மாதிரி தக்காளி சோறு. இது என்ன கான்செப்ட்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பொண்ணு ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா, இல்லை லவ்வர்ஸாக மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா அப்படின்றது தான் கான்செப்ட்டு. செம்மையாக இருக்கும். சும்மா தரமான கான்செப்ட்டு. லவ்னா லவ், அப்படியேப்பட்ட லவ்வை செதுக்கி வச்சுருப்பாங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் மாற்றி சொல்லவே மாட்டாங்க. அதுதான் கடைசி எபிசோடு வரைக்கும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன, அந்த பொண்ணு வந்து ரொம்ப வீராங்கனை. அடி தடி குத்து உத எல்லாமே பண்ணுவாங்க. சும்மா சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸில் ஒரு குயின் சொல்லலாம். அந்த மாதிரி கேரக்டர் தான் அந்த பொண்ணு கேரக்டர். பையனும் சலிச்சவன் கிடையாது, வீரனா வீரன், அந்த மாதிரி ஒரு வீரன். அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவாதுன்னு. அந்த மாதிரி டைலாக்லாம் வரும். அந்த அனிமேல வந்து ஸ்டார்டிங் எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்குமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கூட்டு போயிருந்தாங்க. 5 மணி நேரம் சிங்கிள் ஃபைலாகவே இருக்குது. நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சீசன் 1 மட்டுமா, சீசன் 2 இருக்குது, அதை டப் பண்ணுமா கேட்டிங்கன்னா இல்லை, சீசன் 1 மட்டும்தான் இருக்குது. அதுவும் தமிழ் டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. சிங்கிள் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிறேன் நம்ம டெலகிராம் சேனலில். அப்புறம் அதே மாதிரி இதில் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க 3 பேர் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க 3 பேர் பண்ணுறதும் செம்ம காமெடியாக இருக்கும். உண்மையிலே அந்த வாய்ஸ்லாம் நல்லா இருக்குது, குறைய சொல்ல முடியாது. செம்ம காமெடியாக போயிட்டுருக்கோம். கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் இருக்குமா கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கே டவுட் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் அந்த அனிமேல பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் ஒருத்தன் ஃப்ரெண்டாக ஆவான். நல்லாயிருக்கும் பார்க்க சொல்லி. அனிமே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு காமெடினா, அந்த பொண்ணு போய் அந்த பையன்கிட்ட லவ் சொல்லிவிடும் எப்போனா ஹைஸ்கூல் படிக்கும்போது. ஆனால் அந்த பையனுக்கு அது புரியவே இல்லை. அவன் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடித்தான். ஆனால் உண்மையாக என்னென்னா, பையன் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணான் பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு போக போக தான் அந்த பையனை லவ் பண்ணனே தெரியும். ஆனால் சொல்லிட்ட அப்புறமா அந்த பையன் வா வச்சா சத்தியமாக அந்த சீன்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நான் என்னமோ நினச்சேன் அந்த அனிமையை பற்றி. ஆனால் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலுன்னு தான் சொல்லணும். அல்டிமேட்டு நல்லா இருந்துச்சு. பவரே இல்லாமல் கூட வேறு லெவலில் செதுக்கி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸாக தான் மாறுவாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்காக சண்டைக்கு வருவீங்க என்கிட்ட. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கும்ன்ட்டு சொல்கிறவங்களுக்கு நல்ல அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு அதுக்கெல்லாம் கம்மியில் கழுவி வெளியே ஊற்றாதீங்க யாரும். முக்கியமாக வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ் டப் அனிமேலாம் வரப்போகுது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன் தனியாக ஒரு வீடியோவாக. அப்புறம் சோலோ லெவலிங் 2 சீசன் 2 கம்மிங் சோனியா. சரி, ஓகே. மறக்காமல் கைஸ் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேரும் முடிஞ்சால் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும். ஓகே பாய்ஸ்.